ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் காட்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ ஒரு சிலுவையில் கட்டி போட என்னடா கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பிரின்சஸ் குளிக்கிறதே எட்டி பார்த்துருப்ப. இருட்டு பயலே பிரின்சஸ் அப்படியே ஹீரோ அடிச்சு வாக் அவுட் பண்ண ஹீரோ மேலேயே ஏறி நின்று எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப. அப்படியே பிரசன்ட்ல ஐஸ் பொண்ணு குண்டு பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு மேப்பை பார்த்து இந்த மேப்ல இருந்த பாதி பகுதி திருடப்பட்டுடுச்சு. அந்த மேப்பை பார்த்து ஹீரோ அப்படியே ஷாக் ஆக அப்படியே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. இந்த பழங்கால மொழியை படிக்க தெரிஞ்ச யாராவது நம்ம கண்ணில் சிக்கனா நல்லா இருக்கும். நம்மளோட பிரின்சஸ் சொல்றத மேஜிஸ்ட்ரி கேட்க மாட்டாரு கண்டிப்பா. அதனால நம்ம அந்த லெஜெண்டரி ஃபிளவரை கண்டுபிடிச்சா ஆகணும். ஆனா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே இந்த கான்ல அந்த குண்டு பையனை திட்டிட்டு இருக்க அப்படியே பிரின்சஸ் சிரிச்சுக்கிட்டே கைப்புள்ள கொஞ்சிட்டு வெளியே வர அழகா இருக்குது இந்த டிராகன் பேபி. அப்படியே ஹீரோ மயக்கம் போட்டா மாதிரி நடிக்க அப்படியே அந்த ஐஸ் பொண்ணு பிரின்சஸ் கிட்ட என்ன சொல்றானா, இந்த மேப்ல இருக்கிற லெட்டர்ஸை படிக்க முடியல, இதுக்கு நம்ம என்ன பண்றது? அப்படியே பிரின்சஸ் ஹீரோவை பார்த்துட்டு இப்ப எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியே ஹீரோ கிட்ட வர அப்படியே கைப்புள்ள வேற லெவல் ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். அப்படியே பிரின்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ ஒரு 4 குதிரையை கொண்டு வா. ஹீரோ அப்படியே மயங்கின மாதிரி நடிக்க பிரின்சஸ் பாட்டுன்னு கத்தியை எடுக்க இரு 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 இந்த காட்டுல என்னால எப்படி 4 குதிரையை கொண்டு வர முடியும்? நமக்குள்ள ஒரு தவறான புரிதல்பா. நான் ஒரு நாடோடி தான், என்னை விட்டுடு, என்னோட பேரு சின்னான். அப்படியே பிரின்சஸ் கைப்புள்ளிய கொஞ்சிட்டு இருக்க கடுப்பான ஹீரோ கைப்புள்ள நடிக்காதடா. அப்படியே இதை கேட்ட கைப்புள்ள பயந்தா மாதிரி ஆக்ஷனை கொடுக்க பிரின்சஸ் உடனே பயப்படாத பயப்படாத, இந்த சின்ன டிராகன் குட்டிக்கிட்ட எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற நீ? அப்படியே பிரின்சஸ் ஹீரோ மிரட்டிக்கிட்டே ஒரு கத்தி எடுத்து சொருவ மிஸ் சைட்ல தான் சொருவி இருக்காங்க. மிஸ் ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுவோம். அப்படியே இன்னொரு 3 கத்தி அனுப்ப ஹீரோ ஷாக்லயே எனக்கு அந்த மேப்பை படிக்க தெரியும். அப்படியே சைட்ல தான் குத்தி இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு உண்மையிலேயே அந்த பழங்கால மொழியை படிக்க தெரியுமா? நம்ம ஹீரோ ஆமா ஆமா எனக்கு ஏதோ கொஞ்சம் படிக்க தெரியும். அப்படியே நம்ம ஹீரோவை கீழே இறக்கி விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இதுக்கப்புறம் நீ எனக்கு அடிமை. அப்படியே இங்க நடக்கிறதெல்லாம் சோளக்காட்டு பொம்மையில இருந்து குட்டி குட்டி பொம்மை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இவங்களும் ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அப்படியே அந்த பொம்மையும் இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்க அப்படியே பிரின்சஸும் ஒழுங்கா வழி சொல்றான்னு கேட்க ஹீரோ கிட்ட, ஹீரோவும் நானும் சொல்ல மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். அப்படியே பட்டுன்னு ஹீரோ கழுத்துலயே ஒரு கத்தியை வச்சு, என் கூட வந்தனா உயிரோட இருப்ப, இல்லனா இங்கேயே உன்னை பொண்ணு போட்டு போயிடுவேன். ஹீரோ பட்டுன்னு பயத்திலேயே ஐயோ இல்ல இல்ல கண்டிப்பா நான் பண்றேன். அப்படியே ஹீரோவும் அந்த எரிமலையை பார்த்து, ஏன்டா என்ன வச்சு இப்படி பண்றீங்க? அப்படியே எல்லாரும் அது உள்ள போக ரெடியாக, இதுக்கப்புறம் உள்ள போகும்போது ஆபத்து வரலாம், அதனால நானே முன்னாடி போறேன். அப்படியே பின்னாடி ஒரு பாக்ஸை மாட்டிட்டு ஹீரோ கிராஸ் பண்ணி போக அப்படியே ஹீரோ வெச்ச கண்ணு வாங்காம அந்த பாக்ஸையே ஒரு வினோதமா பார்க்க அப்படியே கட் பண்ணா இந்த குட்டி குட்டி பொம்மைகள்லாம் நடந்ததை இன்னொருத்தன் கிட்ட சொல்ல அவன் என்ன சொல்றானா, என்ன நீங்க சொல்றதுலாம் உண்மையா? இந்த பொம்மையும் ஆமா ஆமான்னு சொல்ல, நல்ல வேலை பண்ணீங்க நீங்க. அப்படியே அதுக்குள்ள அங்க வரந்த இன்னொருத்தன் இவனை பார்த்து, பாஸ் நாங்க 3 பேருக்காக படுகுழி தோன்றோம், அவங்க அந்த மலையை விட்டு கீழே இறங்கும் போது கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது இந்த முறை, இந்த மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த நம்ம கேங் அப்படி நடந்து போயிட்டு இருக்க அப்படியே பிரின்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற ஸ்மோக்ல பாய்சன் கலந்துருக்கு, அதனால நம்ம வேலையை சீக்கிரமாவே முடிக்கணும், நம்ம எல்லாம் இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போய் தேடுவோம், நீங்க ஒரு சைடு போங்க, நானும் இவனும் ஒரு சைடு போறோம். அப்படியே ஹீரோவை பார்த்து, நீ மட்டும் மூளையை யூஸ் பண்ண நினைச்ச சட்னி ஆக்கிடுவேன், ஒழுங்கா என் பின்னாடியே வா. அப்படியே இவங்க எல்லாருமே அந்த பூவை ஒரு ஒரு இடத்துல வலை வீசி தேடிட்டு இருக்க அப்படியே பின்னாடி வந்த கைப்புள்ள பக்கு பக்குன்னு குதிச்சிட்டு இருக்க. என்ன நீ ஏதாவது சொல்லணுமா? கைப்புள்ள அப்படியே கூட்டிட்டு போயிட்டு மலை மேல இருக்கிற பூவை காட்ட அதை பார்த்த பிரின்சஸ், இது எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே பிரின்சஸ் அந்த பூவை எடுக்க போக ஹீரோ மேப் ஓபன் பண்ணி ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்க, இது ஒரு பழங்கால பூ, இதால நிறைய பேரை ஹீலிங் பண்ண முடியும். அப்படியே பட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகி அப்படியே அந்த மலையில இருந்து ஒரு ஜம்பை போட்டு கையங்களே கொக்கிய மாட்டி பிரின்சஸ் அந்த பூவை எடுக்கலான்னு போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ கை வச்சு தடுத்துறாரு. கோவமான பிரின்சஸ், முட்டாள் எதுக்குடா இந்த மாதிரி பண்ற? ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் உன் உயிரை காப்பாத்தி இருக்கேன், இந்த பூவை நீயே கொஞ்சம் பாரு, இந்த பூ இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம வளருதுன்னா இந்த பூவை பாதுகாக்க கண்டிப்பா ஒரு கார்டியன் பீஸ்ட் இருக்கணும், இந்த பூவை தொட்டு இருந்தனா என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோ தெரியாதனமா தொட்டுட அப்படியே பயங்கர வெறித்தனமான ஒரு பாம்பு இவங்க கிட்ட வர, ஆஹா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுது. அப்படியே அந்த பாம்பை
அட்டாக் பண்ண இவங்க பட்டுன்னு ஆளுக்கு ஒரு சைடு டாச் பண்ண அப்படியே அந்த குண்டு பையன் இவங்களோட கயிறை புச்சி வலிக்க அந்த ஐஸ் பொண்ணு கீழே விழுந்த பூவை அவளோட ஐஸை யூஸ் பண்ணி தடுக்க அப்படியே மேல வந்த ஹீரோ சைலண்டா சைட்ல ஒதுங்க கைப்புள்ள கூட இவங்க 3 பேரும் அந்த பாம்பை அட்டாக் பண்ண பிரின்சஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாம்பை இங்க இருந்து முதல்ல வெளியே கொண்டு வரணும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படியே 3 பேர் ஓட ஆரம்பிக்க இந்த பாம்பை உங்களை பின்தொடர்ந்தே போக பிரின்சஸ் பிரிஞ்சு போய் அட்டாக் பண்ணணும்னு ஆர்டர் கொடுக்க அப்படியே இந்த ஐஸ் பொண்ணு இவளோட பவரை யூஸ் பண்ணி நீடில்ஸை கிரியேட் பண்ண அப்படியே குண்டு பையன் மிகப்பெரிய கல்ல அந்த பாம்பு தலையில அடிக்க இந்த பொண்ணு நீடில்ஸ் வச்சு அந்த பாம்பு கண்ணுலயே கிளிக்க குண்டனை தூக்கி அடிச்சுட்டு இந்த பொண்ணு அட்டாக் பண்ண வர கரெக்டா இவளும் ஒரு ஷீல்டை ஆக்டிவேட் பண்ண இந்த பாம்போட பவருக்கு அந்த ஷீல்டை அடிச்சு உடைச்சி இவளையும் அட்டாக் பண்ண அப்படியே இந்த பொண்ணு பறந்து போய் நாக் அவுட் ஆக இந்த பாம்பு அப்படியே அந்த குண்டனை அட்டாக் பண்ண வர அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பிரின்சஸ் வந்து ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணி இந்த பாம்பை அட்டாக் பண்ண என்னதான் அந்த பாம்பை அட்டாக் பண்ணாலும் அந்த பாம்புக்கு ஒண்ணுமே ஆகல அப்படியே இவங்களை அடிச்சு பறக்க விட அப்படியே இதை பார்த்த கைப்புள்ள டேய் நீயும் மனுஷன் தானே அவனுக்கு போய் உதவி பண்ணு ஹீரோ என்ன சொல்றாருன்னா என்னாலாம் முடியாதுப்பா அந்த பாம்பு எனக்கு ஃப்ரீயாவே பரலோகத்துக்கு டிக்கெட் கொடுத்துரும் அப்படியே அந்த பாம்பு திருப்பியும் இவங்களை அட்டாக் பண்ண ரெடியாக பிரின்சஸ் அவங்க கையில வச்சிருந்த பாக்ஸை எடுத்து அட்டாக் ரெடியாக அதுக்குள்ள இந்த குண்டு பையன் அவனோட ஒட்டுமொத்த சக்தியும் ஒன்னாக்கி அந்த பாம்பை ஒரு பஞ்ச் பண்ண அந்த அட்டாக்கோட பவர் ஃபிளக்சுவேஷன்ல இந்த குண்டு பையன் தூக்கி அடிக்கப்பட்டு நாக் அவுட் ஆக அடிப்பட்டவனு போய் பிரின்சஸ் பார்க்க அவன் என்ன சொல்றானா பிரின்சஸ் எனக்கு ஒன்றும் இல்லை பரவாயில்ல நீங்க இந்த இடத்துல இருந்து போயிடுங்க அதுக்குள்ள அந்த பாம்பு திரும்பி அதோட வாழை வச்சு அட்டாக் பண்ண சரியான நேரத்துல அங்க வந்து ஐஸ் பொண்ணு ஐஸ் ஷீல்ட போட்டு ப்ரொடெக்ட் பண்ண என்னால இதை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது சீக்கிரமாவே இங்க இருந்து போயிடுங்க நேரம் குறைவா இருக்கு சீக்கிரம் அப்படியே 3 பேரும் ஒரு டாஜ போட அந்த ஷீல்ட உடைச்சிட்டு பாம்பு அட்டாக் பண்ண வர அப்படியே அந்த பாம்பு அதோட வாய் மூலியமா பிரின்சஸ் முழுங்க முயற்சி பண்ண ஜஸ்ட் மிஸ்ல அந்த குண்டு பையன் பிரின்சஸை காப்பாத்திட்டு அவன் மாட்டிக்கிறான் அப்படியே அந்த பாம்பு அவனை கடிச்சு கரகரன்னு தூக்கி அடிக்க அப்படியே இதுல கடுப்பான பிரின்சஸ் அந்த பாம்பை அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு ஒரு டாஜா போட்டு அவங்களுடைய அந்த பாக்ஸை எடுத்து அது மேல இவங்களோட ரத்தத்தை வைக்க ரத்தம் பட்ட உடனே மந்திர எழுத்துக்கள் ஆக்டிவேட் ஆகி அது உள்ள இருந்து ஒரு எக்ஸ்போ வெளியே வர அப்படியே இதை பார்த்த ஹீரோ ஷாக்லயே கடவுளே என் கூட விளையாடுறீங்களா இத்தனை வருஷம் கழிச்சு கடைசியா ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன் அப்படியே அந்த எக்ஸ்போவை பிரின்சஸ் அட்டாக் ரெடி பண்ண அந்த எக்ஸ்போவை முழுசா வலிக்க கூட முடியல இவங்களால அந்த அளவுக்கு அது பவரா இருக்கு அப்படியே பாம்பு அட்டாக் பண்ண வர இவங்களும் எக்ஸ்போவை லான்ச் பண்ண கூரி சைட்ல போயிட்டு அப்படியே அதை பார்த்த கைப்புள்ள அடைச்சா மிஸ் ஆயிடுச்சு கூட இருந்த ஹீரோ இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் நடக்கிறத பாரு அப்படியே பாம்பு பிரின்சஸ் அட்டாக் பண்ண கிட்ட வர அப்படியே மிஸ் ஆகி சைட்ல போன அம்பு யூட்டனை போட்டுட்டு நேரா அந்த பாம்பை அடிச்சு நாக் அவுட் பண்ணி எரிமலை குழம்புக்குள்ள தள்ள ஒரு வழியா ஃபைட் முடிஞ்சது அப்படியே அந்த ஐஸ் பொண்ணு உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே கவலைப்படாத நான் இன்னும் சாகல போய் அந்த குண்டு பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு அப்படியே அவன் கிட்ட போயிட்டு இவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஐஸ் கட்டியா மாத்த பிரின்சஸ் இவனுக்கு ரத்தம் அதிகமா போகுது இவனை உரைய வச்சுட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு அது தாக்கு பிடிக்கும் அப்படியே பிரின்சஸ் பின்னாடி ஒரு வெறித்தனமான பிளாஸ்ட்ல ஒரு ஃபயர் பைத்தான் வெளியே வர அப்படியே ஷாக்லயே என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பாம்போட பவர் வேற லெவல்ல இருக்கு அப்படியே பிரின்சஸ் அவங்களோட எக்ஸ்போவை ரெடி பண்ண அதை அவங்களால வலிக்க கூட முடியல அப்படியே கைப்புள்ள திரும்பி பார்த்தா ஹீரோவை காணோம் பரவாயில்ல இப்பயாச்சும் போயிட்டானே அப்படியே அந்த பாம்பு இவங்களை அட்டாக் பண்ண வெறித்தனமா வர இவங்களும் அவங்க பவர் வச்சு எக்ஸ்போவை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்படியே அந்த பாம்பு இவங்களை அட்டாக் பண்ண ரொம்ப கிட்ட வர அப்படியே நம்ம ஹீரோ எங்கிருந்து வந்தான்னு தெரியல பட்டுன்னு அவங்கள தூக்கின்னு பறக்க ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம ஹீரோ கை பட்ட உடனே அந்த எக்ஸ்போ தக தக தகன்னு ஜொலிக்க ஹீரோவும் பிரின்சஸும் சேர்ந்து அந்த எக்ஸ்போவை லான்ச் பண்ண ரெடியாக எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு உன்னிப்பா பார்க்க ஒரு சைடு அந்த பாம்பு அட்டாக் பண்ண வர இன்னொரு சைடு இவங்க எக்ஸ்போ வச்சுன்னு ரெடியா இருக்க பேக்ரவுண்ட்ல வெறித்தனமான பிஜிஎம்மோட இந்த எபிசோட் அப்படியே முடியுது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? ஹீரோ கை பட்ட உடனே அந்த எக்ஸ்போ எதுக்காக ஜொலிச்சுது? இவங்களால அந்த பாம்பை கொல்ல முடியுமா இல்லைன்னா அந்த பாம்பு இவங்களை கொன்னுடுமா? நடந்தது என்ன? இதை தெரிஞ்சுக்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அடிச்சிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. எனக்கு அது ரொம்ப மோட்டிவா இருக்கும். சரி, ஓகே, டாட்டா பை பை, டேக் கேர் நண்பர்களே.